டெய்லியா பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்னு சொல்ல முடியாது. நான் அதை க்ரோ பண்ணும்போது நான் பார்த்த ஒரு டீப் அப்சர்வேஷன்னால ஒரு சில டிப்ஸ், அப்புறம் கொஞ்சம் அதை பற்றின ஒரு சில எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் காமனான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கார்டனுக்குலாம் போனோம்னா அங்கே ரோஸுக்கு அடுத்தபடியாக நம்ம கண்ணை பறிக்கிறது இந்த டேலியாவாக தான் இருக்கும். அத்தனை கலர்ஸில் இருக்கும். ஒரு சில கலரெல்லாம் நம்ம அந்த அந்த பூவில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த கலர்லலாம் இருக்குதா அப்படின்னு தெரியும். அவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் அந்த பூ. அப்படி ஒரு டைம் நான் அங்கே போகும்போது தான் இந்த பிளான்ட்டை ஏன் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இந்த பிளான்ட்டை வைக்கணும்னு ஆசை தான் பட்டேன். அதுக்காக இந்த பிளான்ட் நிறைய சோதனைகளை எனக்கு கொடுத்துருச்சு. கிரசாந்திமம் அளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதி அளவுக்காவது இது டஃப் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாக ப்ளூமாக இருக்கிற மாதிரி பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்படி இல்லைன்னா பட்டோடு இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவேன். ப்ளூமாக இருக்கிறது அது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். இல்லைனா பட்டோடு இருக்கிறது வந்து நம்ம ஃப்ளவர் வர்றதுக்கு முன்னாடியே காஞ்சிடும், இல்லைனா ஃப்ளவர் வந்த பிறகு காஞ்சிடும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. பல்பு ட்ரை பண்ணேன். அக்ரிஇண்டெக்ஸ்லேருந்து தான் வாங்கி வச்சது. அதுக்கு முளைப்பு திறனே இல்லை, ஒன்று கூட முளைக்கல. அப்புறம் சீட்லிங்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். போகிற நர்சரியிலலாம் சீட்லிங்ஸ் கிடைக்கவே இல்லை. ஒன்று பிளான்ட்டாக கிடச்சிது, இல்லைனா பல்பாக இருந்தது. எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இப்படி கிரைசாந்திமம் சாப்ளிங் தேடிட்டு இருக்கும் போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. உடனே கண்ணு ஃபுல்லாக கலர் ஆகிடுச்சு எனக்கு. அப்போது நம்ம எடுத்தோடனே நிறைய நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னுட்டு ஒரு 5 நாற்று மட்டும்தான் வாங்கினேன். அதில் ஒரு 2 தான் பொழைச்சிது. அப்புறம் திரும்ப ஒரு 2 நாற்று வேறு ஒரு நர்சரி, வேறு ஒரு கேரளாலேருந்து அங்கேருந்து 2 சாப்ளிங்ஸ் வாங்கினேன். அது நல்லாவே பேக் பண்ணி அமைச்சாங்க. 2மே பொழைச்சிருச்சு. நான் வந்து சீட்ஸ் மூலம் ட்ரை பண்ணலை. இதுக்கான ரீசன் வந்து பின்னாடி சொல்கிறேன், ஏன் நாத்தா வாங்கினேன்னு. அப்புறம் இதுக்கு மண்கலவை நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, நியூட்ரியன் ரிச்சான சாயில் தேவை, நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும், தண்ணி தேங்கவே கூடாது. தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா ராட் ஆகிடும். நாத்தா வச்சாலும் சரி, பல்பு வச்சாலும் சரி, 2மே அழுகி போயிடும். இதுக்கு என்ன பண்ணேன்னா, 12 இன்ச் பாட்டில் ஒரு பாதி அளவுக்கு அந்த இலை தழைங்களோட குப்பையை எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தோட்டத்து மண் ஒரு பங்கு, கம்போஸ்ட் ஒரு பங்கு, 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே லேயரில் போட்டுட்டேன். காயற்பித்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் ஆட் பண்ணலை, காயற்பித்தை ஆட் பண்ணலை. மணல் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மணலோ இல்லை காயற்பித்தோ ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு மண் வந்து கொஞ்சம் சாண்டியாக தான் இருக்கும், பொலன்னு தான் இருக்கும். அதனால் ஈஸியாக தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும், தண்ணி தேங்காது. உங்கள் மண் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நீங்கள் வேணும்னா மணல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சாயிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் மண் வந்து ஒரு 1/2 பங்கு, மணல் வந்து கொஞ்சம் 1/2 பங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணி மேல் லேயரை போட்டுக்கலாம். இதில் நாற்றை நட்டு நிழல் எடுத்து வச்சிட்டேன். வேறு எந்த உரமும் கொடுக்கல. ரூட் நல்லா பிடிச்சி தழைச்சி வர்றதுக்கு இந்த மண்கலவையே போதும்னு விட்டுட்டேன். அப்புறம் 1 வீக் கழித்து வெயில் எடுத்து வச்சேன். ஒரு 6 to 8 hours இதுக்கு வெயில் வேணும். இந்த இடத்துல ஒரு 11 மணிலேருந்துலாம் நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங் வரைக்கும் வெயில் இருக்கும். அப்புறம் மேல் மண் காஞ்ச பிறகு தான் தண்ணி ஊற்றணும். ஓவர் வாட்டரிங்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராட் ஆகிடும். 1லேருந்து 1.5 feet வளர்ந்த பிறகு நுனியை கிள்ளி விட்டுறணும். அப்படி கிள்ளி விட்டோம்னா நிறைய சைட் பிரான்ச்சஸ்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்படி கிள்ளி விடலைன்னா அந்த ஒரு ஸ்டெம் மட்டும் நல்லா வளர்ந்து அதில் பூ வைக்கும். இப்போது கிள்ளி விட்டு ஒரு 3 சைட் பிரான்ச்சஸ் வருதுன்னா அந்த 3த்துலேயும் கொஞ்சம் நிறைய பட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டெம்மில் நல்ல சிங்கிள் பட்டோ இல்லை ஒரு 2-3 பட்டோ வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த கட்டிங்ஸையும் நம்ம இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதையும் பக்கத்தில் நான் நட்டு வச்சேன். நுனி கிள்ளி விட்ட பிறகு சைட் பிரான்ச்சஸ்லாம் வந்த பின்னாடி குச்சி வச்சு கட்டி விடணும். அப்போ தான் நேராக வளரும். இல்லைனா அது இஷ்டத்துக்கு டான்சிங் பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதோட வளைவு நெளிவெல்லாம் நேராக்கிலாம் நம்மளால் கட்ட முடியாது, பிரேக் ஆகிடும். ப்ளூமாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம கட்டிடணும். நம்மளால் முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸையுமே ஸ்டேக்கிங் பண்ணி விடலாம், வளையாமல் நேராக வளரும். இப்போது உரத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு பிளான்ட் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸில் இருக்குதுன்னா, அதாவது ஃப்ளவரிங்க்கு முன்னாடி ஸ்டேஜ், நல்லா இலை தழலாம் தழைச்சி வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசராக கொடுக்கணும். அப்போ தான் நல்லா வளரும். நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அந்த டைமில் கொடுக்கணும். ஒன்ஸ் பட்டு இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்போது பாஸ்பரஸ் அப்புறம் பொட்டாசிக் ஃபெர்டிலைசரை கொடுக்கணும். இது வந்து ஃபெர்டிலைசருக்கான தம்ரூல்னே சொல்லலாம். இதுக்கு மாற்றாக நீங்கள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போது நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா இலை தழை தான் வளருமே தவிர பூ பெருசாக வராது, அதிகமாகவும் வராது. இப்போ டேலியா பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், ரொம்ப லோ லெவலில் தான் அதுக்கு வேணும்.
ஏன்னா அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த லீஃப்லாம் ரொம்ப பெருசு பெருசாகவே இருக்கும். அது இயல்பாகவே அது அப்படி தான் இருக்குமே. அப்போ போய் நம்ம நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அது இந்த லீஃப்லாம் இன்னும் ஜைஜான்டிக்காக வளருமே தவிர அது வந்து பூக்கிறதுக்கெலாம் அது உதவாது. அது இயல்பாகவே நல்லா வளர்கிற பிளான்ட்டு தான். அதனால தான் இது வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுற பிளான்ட்டு. அதே சமயம் நான் பிளான்டிங் பண்ணும்போதே அதில் பாட்டில் பாதி அளவுக்கு நான் தழைச்சத்தை நான் நிரப்பி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான லீஃபோ இல்லை காஞ்சி போன அந்த மாதிரி லீஃபோலாம் இல்லை. ஒரு பாதி மக்கி பாதி மக்காமல், ஒரு பிளாக் கலரில் பாதி மக்காமல் இருக்கிற மாதிரியான லீஃப், அந்த மாதிரி இருக்கிற தழைங்களை தான், மக்கி போன உரத்தை தான் நான் பாதி நிரப்பிட்டு மேலே தான் மண்கலவையை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்ரெடி அதில் நைட்ரஜன் சத்து இருக்குது கொஞ்சம். அதனால ப்ளூம் ஆகிற வரைக்குமே நான் அதுக்கு எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல. பட்டு வைக்க ஆரம்பிக்கும் போது தான் போன் மீல் கொஞ்சமும், அப்புறம் பனானா பீல் ஃபெர்டிலைசர் அது கொஞ்சம். போன் மீல் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும், பனானா பீலில் வந்து அந்த லிக்யூடில் பொட்டாஷ் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே போதும் அது பூக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி மண் கலவெல்லாம் ரெடி பண்ணாமல் பாட்டம் லேயரில் அந்த மாதிரி தழைச்சத்து கொடுக்காம ரெட் சாயிலில் வச்சுருந்தேன்னா என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்துருப்பேன்னா, செம்மண் வந்து இயல்பாகவே நைட்ரஜன் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் நைட்ரஜன் சத்தே இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அப்போது அந்த நுனியை கிள்ளிவிட்ட பிறகோ இல்லை 1 மந்த்து அதுக்கப்புறம் கழிச்சோ நான் வந்து இந்த கடலை புண்ணாக்கு இல்லையா, அதுவும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து கொடுப்பேன். நான் கடலை புண்ணாக்கு வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அதில், அதனால் இதை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உரம்லாம் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஆல்-19 கொடுத்துட்டே இருந்தோம்னா மண்ணோட காரத்தன்மை அதிகமாகிடும், உப்பு அதிகமாக சேர்ந்து மண்ணோட தன்மையே மாறிடும். சில பிளான்ட்டுக்கெலாம் அது அசிடிக் தன்மையாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பூக்கும். இப்போ ரோஸ் எல்லாம் அசிடிக் சாயிலில் தான் நல்லா பூக்கும். இப்போ டேலியா பார்த்தோம்னா ஸ்லைட்டாக அசிடிக் இருக்கணும். நிறையெல்லாம் நம்ம அதுக்கு உரம் போட்டு சாயிலை வந்து உப்பாக்கிடக்கூடாது. அப்புறம் ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா அது எங்கே, அந்த ஸ்டெம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதோட கட் பண்ணிட்டோம்னா அடுத்து அங்கேருந்து புதுசாக நிறைய பட்ஸு ஃபார்ம் ஆகும். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு பூ தான் வேணும், அதுவும் பெருசாக வேணும் அப்படின்னா, இப்போ சைடில் நிறைய 2-3 பட்ஸ் இருக்குதுன்னா அந்த 2 பட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு பட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு பட்டை மட்டும் நீங்கள் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பூ மட்டும் பெருசாக வரும். இல்லை கை அகலத்துக்கு இப்போ கார்டன்லாம் பார்ப்போம்ல, நெருக்கமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பூ மட்டுமே, நம்ம முகத்தையே மறைச்சிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு பூ மட்டும் பெருசாக வரும். இதுக்கு பேர் டீபட்டிங்னு சொல்லுவாங்க. டேலியாவில் இந்த டீபட்டிங், ஸ்டேக்கிங், அப்புறம் டிப்பிங் இதெல்லாமே ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ், ஸ்பெஷலாக இதுக்குன்னு பண்ணுறது. அப்புறம் பூச்சி நோய், இந்த பூச்சி நான் பெருசாக எதுவும் நான் பார்க்கல. ஏஃபிட்ஸ் தான் இருந்தது. அப்போது அதுக்கு நான் நீம் ஆயிலும் அப்புறம் கொஞ்சம் இந்த இது சோப் வாட்டர்லாம் டிஷ் வாஷர் அந்த லிக்யூட் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுவும் போயிடும். இல்லை கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ரிமூவ் ஆகிடும். கொஞ்சம் தள்ளி வச்சாலுமே பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. மழை நேரத்தில் மட்டும் தண்ணி அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கணும். நான் செப்டம்பர் அக்டோபரில் தான் நட்டேங்க. அப்புறம் இப்போ ஜான்-ஃபெப்ரில் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பிளைன்ஸ்லலாம் வின்டர் சீசனில் தான் ப்ளூம் ஆகும், ஹில்ஸில் சம்மரில். டெய்லியால் ப்ராபகேஷன் எப்படின்னா, சீட்ஸு, பல்பு, கட்டிங்ஸ் இது 3த்துலேருந்தும் நம்ம வளர்க்கலாம். இப்போ நான் வச்சுக்கிற பிளான்ட்டு மாதிரியே இதே கலரில் இதே மாதிரி தான் எனக்கு பூ நெக்ஸ்ட் சீசனுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் பல்பு மூலயமாவோ, பல்பு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பல்பு மூலயமா நான் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் தான் நான் சூஸ் பண்ணணும். இது 2 மூலயமாவும் நான் ட்ரை பண்ணேன்னா அது மதர் பிளான்ட்டில் எப்படி பூ இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கும் பூ கிடைக்கும். பட் நான் சீட்ஸ் மூலயமா ட்ரை பண்ணேன்னா எனக்கு சேம் ஃப்ளவரே வராது. என்கிட்ட ஒரு 2-3 கலர்ஸில் ஃப்ளவர் இருக்குதுன்னா அது மிக்ஸ் ஆகி வரலாம். சப்போஸ் என்கிட்ட ஒரே கலரில் தான் எனக்கு பூ இருக்குதுன்னா சீடே செட் ஆகாது. இதுக்கு என்ன ரீசன்னா, காமனாக சொல்கிறேன், ஒரு பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் சேம் டைமில் மெச்சூர் ஆகி பாலினேஷன் நடந்தால் தான் சீடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சீடை க்ரோ பண்ணும்போது அது மதர் பிளான்ட் மாதிரியே இருக்கும், அதே கலர்லேயே பூக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கனகாம்பரம் செடி விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதையிலேருந்து ஒரு புது செடி முளைக்குதுன்னா அது தாய் செடி மாதிரியே தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு புது கலர்லலாம் நம்ம கனகாம்பரம் பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரே பூவில் நடக்கிற அந்த செல்ஃப் பாலினேஷன் தான். பட் வந்து இந்த டேலியா பூவில் அப்படி இருக்காது. ஏன்னா டேலியாவில் வந்து ஃபீமேல் பார்ட் தான் ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகும். அப்போது ஒரே பூக்குள்ளே பாலினேஷன் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போது வேறு பூவில் இருக்கிற மகரந்தம் மூலமாக தான் பாலினேஷன் நடந்து சீடு வந்து ஃபார்ம் ஆகும்.
ரொம்ப டீப்பாலாம் போய்க்க வேணாம். சிம்பிளாக சொல்லணும்னா கிராஸ் பாலினேஷன் நடக்குங்க. இந்த சீடு வந்து க்ரோ பண்ணும்போது புது வெரைட்டியாக வருமே தவிர அதனுடைய மதர் பிளான்ட்டில் என்ன பூ பூத்துதோ அந்த கலரில் நமக்கு வராது அடுத்த சீசனுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய கலர்ஸில் அந்த டேலியா பூ இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறது தான். இந்த பூவோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தும் இதில் சீடு ஃபார்ம் ஆகுறது வந்து சேஞ்ச் ஆகும். நடுவில் இருக்கிறது டிஸ்க் பார்ட்டு, அதை சுற்றி பெட்டல்ஸ் இருக்கும். டிஸ்க் பார்ட்டில் தான் சீடு வந்து ஃபார்ம் ஆகும். ஜெயிண்ட் வெரைட்டி, இந்த பாம்பாம் வெரைட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சிங்கிள் பெட்டல்ஸு, இந்த டபுள் லேயர் பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிலலாம் இந்த சென்டர் பார்ட் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்போ பாலினேஷன் நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுவே ஜெயிண்ட் வெரைட்டிலாம் அந்த டிஸ்க் பார்ட் வந்து சரியாக தெரியாது, பாலினேஷன் நடக்கிறதும் கஷ்டம். பாம்பாம் வெரைட்டியில் சுத்தமாகவே இருக்காது அது. அதனால் இந்த ஜெயிண்ட்டு பாம்பாம் வெரைட்டிலாம் சீடு ஃபார்ம் ஆகிறது வந்து கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபார்ம் வந்து சீட் ப்ரொடக்ஷனுக்காக டெய்லியாக க்ரோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் வெரைட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் சீடு ஃபார்ம் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் வாங்குகிற சீட்ஸ் சிங்கிள் பெட்டல்ஸில் பூ வர்றதுக்கு காரணமும் இதுதான். இதனால தான் நான் சீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் நாத்தா வாங்கி வச்சேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன், ஆன்லைனில் வாங்குகிற சீட்ஸ் வந்து சிங்கிள் பெட்டலில் தான் பூக்குது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னென்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கார்டன்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு பூவாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே, பூக்கட்டுமே, அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை. இந்த சிங்கிள் பெட்டல் சீட் ஃபார்மேஷனை பற்றி புரிய வைக்கிறதுக்கு தாங்க நான் அந்த ஃப்ளோரல் பயாலஜியெல்லாம் எடுத்துட்டேன். வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சாரி, மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் பல்பு வந்து எத்தனை நாளில் ஃபார்ம் ஆகுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஃப்யூச்சரில் பல்பு செட் ஆச்சுன்னா நான் அதை பற்றின ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நான் கட்டிங்ஸ் தான் நெக்ஸ்ட் சீசனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கனவுலேருந்து புதுசாக ஒரு துளிர் வரும் பார்த்துருக்கீங்களா, அதுலேருந்து கட் பண்ணி ஒரு 4-5 கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மலாக தோட்டத்து மண், எங்கள் வீட்டு மண்ணில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி காயற்பத்தில் வச்சதில் ரெண்டு கட்டிங்ஸ் வச்சேன். அதில் ஒரு பிளான்ட் அழுகி போயிடுச்சு, வரவே இல்லை. ஒன்று தான் வந்திருக்குது. இப்போ நம்ம கட்டிங்ஸ் வச்சோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரூட் ஃபார்ம் ஆகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். நம்ம அதை அடிக்கடி பிடுங்கி பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அதில் ரூட் டெவலப் ஆகி அதில் க்ரோத், அந்த நியூ க்ரோத் புதுசாக துளிர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம அடிக்கடிலாம் இப்படி வந்துருச்சோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு பிடுங்கிலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நான் இந்த வேலையெல்லாம் பண்ணினேன், அதனால சொல்கிறேன். இவ்வளோதாங்க டெய்லியா பற்றி எனக்கு தெரிஞ்ச. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி இருக்கிற டெய்லியா லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ.